இன்று பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆலந்தூரிலே அமைக்கப்பட்டிருக்கிற அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்ற வகையில் மிக சிறப்பாக ஆலந்தூர் கழகத்தோடு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜரை பொறுத்த மட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பை சொல்ல வேண்டுமானால், பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராவதுடன் குடியாத்தத்திலே போட்டியிட்ட போதே எங்கள் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் காமராஜரை ஆதரித்து பிரச்சாரம் செய்து குணாலா குலக்குழந்து என்று வர்ணித்து அவரை ஆட்சி பீடத்திலே அமர்வதற்கு காரணமாக இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பங்கு உண்டு. அதே போல முதலில் காமராஜருக்கு அவர் உயிரோடு இருக்கிற போதே அவருக்கு இன்றைய அண்ணா சாலையில் பிரம்மாண்டமாக நிற்கிற அந்த சிலையை சென்னை மாநகராட்சியின் சார்பில் அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் விரும்பி அந்த நேரத்தில் அண்ணா அவர்கள் எனக்கு சிலை தேவையில்லை, பெருந்தலைவர் காமராஜருக்கு வையுங்கள் என்று சொல்லி அந்த சிலையை நேரு வைத்து திறக்க வைத்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. இப்படி ஒவ்வொரு நிகழ்விலும் காமராஜரோடு பின்னி பிணைந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல டெல்லியிலே காமராஜருடைய வீட்டுக்கு தீ வைத்த நேரத்தில் அவர் உறங்கிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அந்த வழியாக சென்று கொண்டிருந்த குடியாத்தத்தை சார்ந்த கோதண்டபாணி என்கிற திமுக தொண்டர் அந்த அசோகா ஹோட்டலிலே அவர் வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த ஊழியர் பாய்ந்து காமராஜருடைய உடலை வெளியே கொண்டு வந்ததும் திமுகவை சார்ந்த கோதண்டபாணி. இதெல்லாம் வரலாறு. அதே போல காமராஜர் மறைந்த நேரத்தில் கொடுமையான மிஸ்ஸா இருந்தது. அந்த நேரத்தில் காமராஜரை கைது செய்ய வேண்டும் என்ற உத்தரவு வந்தபோது முடியாது என்று மறுத்தவர் கலைஞர். அதோடு மட்டுமல்ல, அதற்காக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று காமராஜருடைய ஒப்புதலுக்காக சென்றபோது காமராஜர் தான், நீ இருந்தால்தான் நான் வெளியே இருக்க முடியும், நீயும் ராஜினாமா செய்துவிட்டால் நான் சிறைக்கு போக வேண்டும் என்ற நிலை இருந்த காரணத்தினால் ஆட்சியில் அன்றைக்கு நீடித்தார். அக்டோபர் 2ஆம் தேதி மறைந்தார். காமராஜர் மறைந்த போது அவருக்கு காங்கிரஸில் இருக்கிற சில பேர் சத்தியமூர்த்தி பவனிலும் காங்கிரஸ் மைதானத்திலும் அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் அவருக்கு அரசு மரியாதையோடு ராஜாஜி மண்டபத்தில் அவருடைய உடலை வைத்து கொட்டுகிற மழையிலே சென்னை கிண்டிக்கு அருகில் இருக்கிற காந்தி மண்டபத்துக்கு அருகில் இருக்கிற இந்த காட்டை அழித்து, இன்றைக்கு இருக்கிற விளக்குகள் போன்ற வசதிகள்லாம் அப்போ கிடையாது. கார் லைட்டினுடைய வெளிச்சத்திலேயே முதலமைச்சராக இருந்த கலைஞர் தலையிலே முண்டாசு கட்டி கொண்டு அந்த காட்டை அழித்து காமராஜருக்கு அடக்கம் செய்து, அன்றைக்கு இருந்த காங்கிரஸ்காரர்கள் எல்லாம் சொன்னார்கள், மூத்த காங்கிரஸ்காரர்கள், காமராஜருக்கு கொல்லி வைக்க மகன் இல்லை என்ற குறையை கருணாநிதி தீர்த்து வைத்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அன்று இருந்தது. அதற்கு பிறகு திமுக காமராஜ் மறைந்த பிறகும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2006ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த ஜூலை 15ஆம் நாள் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து, பொதுவாக இது போன்ற அறிவிப்புகள் வந்தால் ஜிஓ மட்டும் போட்டு விடுவார்கள். அதாவது இன்னொரு ஆட்சி வந்தால் அதை கைவிட்டு விடுவார்கள். ஆனால் எந்த ஆட்சி வந்தாலும் காமராஜருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக நடத்த வேண்டும் என்பதற்காக சட்டமே போட்ட தலைவர் தான் கலைஞர். ஆக அப்படிப்பட்ட பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நாங்கள் அவருக்கு பிறந்த நாளை முன்னிட்டு எப்பொழுதும் வழக்கமாக ஆலந்தூரில் நாங்கள் இந்த காமராஜ் சிலைக்கு மாலை போடுவது, நான் நகரமன்ற தலைவராக இருந்த காலம் தொட்டு அதை தொடர்ந்து செய்து வருகிறேன். அதே முகத்தான்